நன்றி. என்று சங்கீதங்களையும் அதேபோல நீதிமொழிகளையும் விளக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தயவு செஞ்சு கவனிக்கணும். முக்கியமாக 150 சங்கீதங்களை சங்கீதத்தின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 2461 வசனங்கள் அதில் இருக்கிறது. தாவீதின் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று பொதுவாக அழைக்கிறோமே தவிர ஆக்சுவலா தாவீதின் சங்கீதம் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் அது சங்கீதம் என்று மட்டுமே அழைக்கப்படுகிறது. ஏன் தாவீதின் சங்கீதம் என்கிறோம் என்றால், 150 சங்கீதத்தில் அதிக சங்கீதங்களை தாவீது தான் எழுதியிருக்கிறான். எத்தனை சங்கீதங்களை அப்படி தாவீது எழுதியிருக்கிறான்? 73 சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். என்றால் 150 சங்கீதங்களில் தாவீது எழுதிய சங்கீதங்கள் 73 சங்கீதங்கள். ஆசாப் 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். கோராகின் புத்திரர்கள் 10 சங்கீதங்களை எழுதினார்கள். அதேபோல் சாலமோன் 2 சங்கீதங்களையும், எர்மோன் 1 சங்கீதத்தையும், ஏதான் 1 சங்கீதத்தையும், அதேபோல யார் எழுதினார்கள் என்றே அறியப்படாத சங்கீதங்கள் சுமார் 50 இருக்கிறது. அதேபோல இந்த சங்கீதத்திலே மோசேயும் எழுதியிருக்கிறான். 90வது சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறான். இஸ்ராவும் கூட சில சங்கீதங்களை எழுதினதாக சரித்திரம் சொல்கிறது. இப்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். மோசே எந்த காலத்திலே பிறந்தான்? கிமு 1400வது ஆண்டுகளிலே அவன் பிறந்திருக்கிறான். அப்ப இஸ்ராவின் காலம் என்னவென்றால் கிமு 400வது வருடங்கள். 1400வது வருடம் 400வது வருடம் கிறிஸ்துவுக்கு முன். சோ அந்த கால்குலேஷனை கவனிங்க. கிறிஸ்துவுக்கு முன் 1400வது ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 400வது ஆண்டு. 1400க்கும் 400க்கும் மத்தியில் எத்தனை வருடங்கள் இருக்கிறது? 1000 வருடங்கள். சோ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சங்கீதம் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? இந்த சங்கீதத்தின் புத்தகங்களிலே மோசே எழுதின சங்கீதம் உண்டு. மோசே எந்த காலத்தவன்? கிமு 1400ஆம் ஆண்டை சார்ந்தவன். இஸ்ராவும் எழுதின சங்கீதங்கள் உண்டு. அந்த இஸ்ராவின் காலம் எது? கிமு 400வது வருடம். சோ 1000 ஆண்டுகள் மத்திய காலத்துல மோசேயும் எழுதியிருக்கிறான், ஆசா எழுதியிருக்கிறான், தாவீதும் எழுதியிருக்கிறான், சாலமோனும் எழுதியிருக்கிறான். இவர்கள் எல்லோருடைய சங்கீதங்களையும் தொகுத்து ஒரு சங்கீதம் என்ற புத்தகமாக ஒரு இடத்திலே நிறுவியிருக்கிறார்கள். எனவேதான் சரித்திரம் முழுவதையுமே கூட ஆதியாகமத்திலிருந்து நெகேமியா வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் சரித்திரம், அந்த இடத்தோடு சரித்திரமே முடிகிறது. அதேபோல் இந்த சரித்திரத்திலே இடையிடையே அநேக அற்புதமானவர்களின் சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யோபின் சரித்திரம் உண்டு. ஆபிரகாம் காலத்திலேயே யோபு பிறந்திருக்க கூடும் என்ற நம்பிக்கையும் உண்டு. எனவே ஆபிரகாமின் காலத்திலே நடந்தால் சடனாக இந்த புத்தகத்தை அங்கே நுழைச்சா அது சரியாக வராது என்ற அடிப்படையில்தான் சரித்திரம் எல்லாவற்றையும் ஒரு இடத்திலே தொகுத்திருக்கிறார்கள். அதாவது சரித்திரத்தின் மத்தியிலே இடம்பெற்ற சம்பவங்களை இந்த சரித்திர புத்தகத்திற்கு அடுத்தபடியாக வைத்திருக்கின்றார்கள். That is the reason why you will see இந்த எஸ்தரின் புத்தகத்தை பிறகுதான் நாம் பார்க்க முடிகிறது. யோபுவின் சரித்திரமும் அதற்கு பின்னால் வருகிறது. 1000 வருட காலத்திலே எழுதப்பட்ட சங்கீதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சங்கீதங்களின் புத்தகமாக அங்கே தொகுக்கப்பட்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப புரியுது இல்லையா? சங்கீதங்களின் புத்தகங்களே 150 சங்கீதங்களிலே தாவீது எழுதின சங்கீதம் என்பது 73 சங்கீதங்கள். இந்த 150 சங்கீதங்களிலே அதை 5 பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது எத்தனை புத்தகம்னு சொல்ல முடியுமா? நியாயப்பிரமாணங்கள் எத்தனை புத்தகங்கள்? 5 புத்தகங்கள். அவைகள் என்னென்ன? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், அதேபோல உபாகமம். இந்த 5 ஆகமங்களிலே சாதாரணமா கன்ஃபியூஷன் எங்க வரும் அப்படின்னு கேட்டா, ஆதியாகமம் கன்ஃபியூஷன் இருக்காது, யாத்திராகமத்திலையும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, உபாகமத்திலையும் கன்ஃபியூஷனே வராது. இது எண்ணாகமமா இல்ல லேவியராகமா? இந்த இடத்துல தான் நாம கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லிடுவோம். அதாவது லேவியராகமத்தை எண்ணாகமமோ, எண்ணாகமத்தை லேவியராகமும் சொல்லுவோம். சிம்பிளா ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா லே ஏ அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்ப லே அப்படின்னா முதல்ல எது வரும்? லேவியராகமம். அதை தொடர்ந்து என்ன வருகிறது? எண்ணாகமம். இப்போ தேவையில்லாம மிஸ் பண்ணுவீங்களா என்ன? இனி மிஸ் ஆகவே மாட்டீங்க. கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது. லே ஏ அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆதியாகமம், யாத்திராகமம், லே ஏ அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சா லேவியராகமம், அப்புறம் எண்ணாகமம் அப்படியே வந்துடும். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக அது உங்களுக்கு, அதாவது இந்த 5 ஆகமங்களையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். விசித்திரம் என்னன்னா, 150 சங்கீதங்களை ஜாக்கிரதையாக பரிசீலனை செய்தால் இந்த 5 ஆகமங்களையும் பார்க்க முடியும். எப்படி? முதலிலிருந்து 41ஆம் சங்கீதம் வரைக்கும், 1வதிலிருந்து 41ஆம் சங்கீதம் வரைக்கும் அது முதல் பாகம் அல்லது முதல் பகுதி. 50 பாகங்களாக, பகுதிகளாக டிவைட் பண்ணலாம். 150 சங்கீதங்களை 5 பகுதிகளாக டிவைட் செஞ்சிருக்காங்க. அந்த டிவிஷனை நாம பார்க்க முடியாது, ஆனா ஜாக்கிரதையாக வாசிக்கும் போது மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். எனவே முதல் பாகம், அதாவது அந்த முதல் டிவிஷன் 1 முதல் 41ஆம் சங்கீதம் வரைக்கும் 41 சங்கீதங்கள். இந்த 41 சங்கீதங்களும் பிரதானமாக தாவீது எழுதிய சங்கீதங்கள். எதற்கு அடையாளம் என்றால் மனித வாழ்க்கைக்கு அடையாளம்.
இந்த 41 சங்கீதங்கள் முதல் பகுதி நமக்கு காண்பிப்பது மனித வாழ்க்கையினுடைய அடிப்படைகளை. விசித்திரத்தை கவனிங்க. முதலாவது ஆகமம் எது நமக்கு? 5 ஆகமங்கள்ல முதல் ஆகமம் எது? ஆதி ஆகமம். அது எதற்கு அடையாளம்? அது மனிதனுடைய வாழ்வியலுக்கு அடையாளமாகத்தான் இருக்கிறது. எனவே முதல் பாகம் 41 சங்கீதங்கள். இந்த 41 சங்கீதங்களிலே மனித வாழ்வியலுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். இரண்டாவது பாகம் 42ஆம் சங்கீதத்திலிருந்து 72ஆம் சங்கீதம் வரைக்கும் இரண்டாவது பாகம். இந்த இரண்டாவது பாகம் எதை குறித்து நமக்கு சொல்லுகிறது என்றால் விடுதலையை குறித்து சொல்கிறது. 42ஆம் சங்கீதம் முதல் 72ஆம் சங்கீதம் வரைக்கும் ஜாக்கிரதையாய் நாம் பார்ப்போம் என்றால் அங்கே நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமான சாராம்சம் என்னவென்றால் விடுதலை, ரட்சிப்பு. யாத்திராகமம் எதற்கு அடையாளம்? விடுதலைக்கு அடையாளம். ஏனென்றால் அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமத்திலே பார்க்கிறோம் விடுவிக்கப்பட்டார்கள், விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் பார்வோனுடைய கரத்தின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். சங்கீதத்திலே இருக்கிற இரண்டாவது பாகம் விடுதலையை குறிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது பாகம் ஆலயம். 73ஆம் சங்கீதத்திலிருந்து 89ஆம் சங்கீதம் வரைக்கும் நீங்கள் சாதாரணமாய் பார்க்கிற சங்கீதம் எல்லாம் ஆலயத்தை குறித்ததாகத்தான் இருக்கும். விசித்திரம். லேவியராகும் எதற்கு அடையாளம்? தேவனுடைய பரிசுத்த சந்நிதிக்கு, பரிசுத்த ஆலயத்திற்கு, அங்கே நடைபெறுகிற பரிசுத்த ஊழியத்திற்கு அடையாளம். கவனிங்க, யாத்திராகமத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்பதை தேவன் சொன்னார். லேவியராகமத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் எப்படி நடக்க வேண்டும், தேவ சந்நிதிக்கு அடையாளமான ஆலயமாக நாம் நினைக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும், எப்படி தேவனை சேர வேண்டும் என்றெல்லாம் ஆலயத்தை குறித்து லேவியராகமத்திலே நாம் பார்க்கிறோம். எக்ஸாக்டாக 73லிருந்து 89ஆம் சங்கீதம் வரைக்கும் 3ஆம் பாகம் லேவியராகமத்தில் சொல்லப்பட்டதே போல ஆலயத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்குமான அடையாளமாயிருக்கிறது. சங்கீத புத்தகங்களின் 3ஆம் பாகம் கூட ஆலயத்தை குறித்துத்தான் சொல்கிறதாயிருக்கிறது. ரைட். தொடர்ந்து 4வது பாகம். இதில் 17 சங்கீதங்கள் உண்டு. அதாவது 90வது சங்கீதத்திலிருந்து 106வது சங்கீதம் வரைக்கும் தேவனுடைய, அதாவது தேவனை எப்படி அவர் ஆளுகை செய்கிற தேவன் என்பதால் அவரை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய ஆளுகை மற்றும் தேவனை ஆராதிக்கிற விதத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். அதேபோல எண்ணாகமம் எதற்கு அடையாளமாயிருக்கிறது? தேவனுடைய ஆளுகைக்கு அடையாளமாயிருக்கின்றது. தப்பு செய்தால் நான் உங்களை சிட்சிப்பேன், நீங்கள் என்னை ஆராதிக்கும் போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எக்ஸாக்டாக வேதத்தின் 4வது புத்தகமான எண்ணாகமம், 4வது புத்தகமான எண்ணாகமத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் எங்கும் பார்க்க முடியும். அதேபோல 5வது ஆகமம் உபாகமம், அதாவது உபதேசம். நல்ல கவனிங்க. விசித்திரம் என்னன்னா 5வது பாகம் சங்கீதம் 107லிருந்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும் நீங்கள் தேவ வார்த்தையைத்தான் பார்க்க முடியும். 119வது சங்கீதம் உங்களுக்கு தெரியல, ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கியம்தான். சோ 107ஆம் சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரைக்கும் தேவ வார்த்தைகள், அதாவது உபதேசங்கள். உபாகமம் என்று சொன்னாலும் கூட நமக்கு தெரியும் உபதேசம், அதை புரிஞ்சுக்கணும். சோ இவைகளை நாம் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே நியாயப்பிரமாணம் என்று நாம் பார்க்கிறோமோ, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், அதேபோல உபாகமம் ஆகிய இந்த 5 ஆகமங்களும் எதற்கு அடையாளமாக இருக்கிறதோ எக்ஸாக்டாக சங்கீதங்களின் புத்தகத்திலே இந்த 5 பாகங்களும் கூட அதையேதான் காண்பிக்கிறது. விதத்திலே பைபிளில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை எல்லாம் நாம் அநேக புத்தகங்களின் மூலமாக படித்து உங்களுக்கு நான் விளக்குகிறேன் அல்லவா? இவற்றை காப்பி பண்ணிக்கிறது ரொம்ப சுலபம். இப்ப நாம சொல்ற சாராம்சங்களை யார் வேணாலும் காப்பி அடிச்சு சொல்லலாம். யூடியூப்ல இருப்பதினால யார் வேண்டுமானாலும் இதை கற்றுக்கொள்ள முடியும், யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொண்டு போதிக்கவும் முடியும். என்னுடைய ஆசையெல்லாம் எல்லா ஊழியக்காரரும் எளிய ஊழியக்காரன் செய்த முயற்சியின் பிரதிபலனாக விலையேறப்பெற்ற தேவ வார்த்தைகளை கேட்டு அவரவர் சபைகளிலே சென்று பைபிளை குறித்து போதித்தால் நன்றாக இருக்கும், பைபிளை குறித்து விவரித்தால் நன்றாக இருக்கும். 38 வருடங்களுக்கு மேலாக பைபிளை வாசித்து அதை தெள்ளத் தெளிவாக உங்களோடு கூட இப்படி பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். இதே விதத்தில் வரப்போகிற நாட்களிலும் இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் வேதத்தை குறித்து பேசப் போகிறார்கள், வேத புத்தகத்தை குறித்து பேசப் போகிறார்கள், வேத புத்தகத்தை விவரிக்கப் போகிறார்கள். காரணம் என்னவென்றால் தேவன் இந்நாட்களிலே பைபிளை வாசிக்க வேண்டும், பைபிளை புரிந்து கொள்ள வேண்டும், பைபிளை வாசித்து அதன் அடிப்படையை அற்புதமான சரித்திர பிரகாரமானவைகளை தெரிந்து கொள்ள ஒரு கதவை அவர் திறந்திருக்கின்றார். எனவே நாட்களில் சில ஆயிரக்கணக்கானோர் பைபிளை வாசிக்கிறாங்க, பைபிளை நேசிக்கிறாங்க, சிறுவர்கள் கூட வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே விதத்தில் ஒவ்வொரு சபையும், இதே விதத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரரும் பைபிளை நேசித்து, பைபிளை போதித்து, பைபிளை விவரித்தால் அது அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது.
மறுபடியும் சொல்லுகிறேன், இனிமேல் நீங்க பார்க்கத்தான் போறீங்க எத்தனை பேர் பைபிளை ஆழமாக சொல்ல போகிறார்கள் என்று, எத்தனை பேர் பைபிளை விவரிக்க போகிறார்கள் என்று, எத்தனை பேர் பைபிளில் இருக்கிற புத்தகங்களை விவரிக்க போகிறார்கள் என்று வரும் நாட்களில் நாம் பார்க்கத்தான் போகிறோம். எவ்விதத்திலே சதீஷ்குமார் அவர்கள் ஆரம்பித்த 40 டேஸில் பைபிள் என்கிற இந்த நிகழ்ச்சி சரித்திரபூர்வமாக ஜனங்களுக்குள் சென்றிருக்கிறதோ, எவ்விதத்திலே சிறு சிறு பிள்ளைகள் கூட பைபிளை வாசித்து மிக தெளிவாக பைபிளை விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏன் அதை செய்யக்கூடாது என்கிற ஒரு ஏவுதல் கட்டாயம் வரும். அப்பொழுது ஒரு பைபிளை நேசிக்கக்கூடிய, அதே போல வேதாகமத்தை ஜனங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாய் தெரிவிக்க வேண்டும் என்கிற ஆசை அநேகருக்குள் எழும்பப் போகிறது. எனவே வரப்போகிற நாட்களிலே நாம் பைபிளை வாசிக்கிற, பைபிளை நேசிக்கிற, பைபிளின் வார்த்தையில் படி நடக்கிற ஒரு தலைமுறையை இந்நாட்களில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து எழுப்பினால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். வரப்போகிற தலைமுறைக்கு அது அற்புதமானதாயிருக்கும். வேதத்தை குறித்த காரியம் அற்புதமாயிருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பைபிளில் இருக்கிற பெரிய சங்கீதம் என்றால் அது 119வது சங்கீதம். அதைத் தொடர்ந்து பைபிளில் இருக்கிற சிறிய சங்கீதம் என்பது 117ஆம் சங்கீதம். அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். அதேபோல் பைபிளில் இருக்கிற மத்திய வசனம் என்பது, அதாவது பைபிளில் இருக்கிற மத்திய வசனம் என்றால் அதாவது 594வது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், ராஜாக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இது பைபிள் மொத்தத்திலே மையம். மனுஷனை அல்லது ராஜாக்களை சார்ந்திருப்பதை காட்டிலும் கர்த்தரை சார்ந்திருப்பதுதான் நலம். மூலவாக்கியம், சங்கீத புத்தகங்களின் மொத்த சங்கீதத்தின் மூலவாக்கியம் எதுவென்றால் அது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதேபோல சேலா என்கிற வார்த்தை அநேக இடங்களிலே சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியும். ஒரு சங்கீதம் முடிகிற போதோ அல்லது மத்தியிலோ சேலா என்கிற வார்த்தையை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேலா என்கிற வார்த்தையை பார்க்கிற போது இருக்கவும், தியானிக்கவும், கேட்கவும் என்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. ரைட்? சங்கீதத்தில் சாதாரணமாய் நாம் பார்ப்பது பாடல்கள், பிரார்த்தனைகள், தீர்க்க தரிசனங்கள், மனந்திரும்புதல்கள். சங்கீதத்திலே பார்க்கக்கூடிய 4 காரியங்கள் என்னவென்றால் பாடல்கள், ஜெபங்கள், தீர்க்க தரிசனங்கள், மனந்திரும்புதல். ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? இப்பொழுது அத்தியாவசியமான நேரங்களில் நான் கட்டாயம் வாசிக்க வேண்டிய சங்கீதங்கள் என்னென்பதை பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமான சங்கீதங்கள் என்னென்ன? 23ஆம் சங்கீதம் கர்த்தர் என் மேய்ப்பர். 2வது 121ஆம் சங்கீதம் எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுத்து பார்க்கிறேன். 3வது 42ஆம் சங்கீதம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. 4வது 103ஆம் சங்கீதம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 5வது 127வது சங்கீதம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அந்த வீட்டை கட்டுகிறவன் பிரயாசை விருதா. 6வது சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும். 7வது 18வது சங்கீதம் என்பலனாகிய கர்த்தாவே உம்மில் என்றும் நான் அன்பு கூறுவேன். 18வது சங்கீதம். 8வது சங்கீதம் 51 பரிசுத்த இருதயம், மனந்திரும்புதலுக்கு ஏற்ற இருதயம் எனக்கு வேண்டும். அப்புறம் 91ஆம் சங்கீதம் வேடனுடைய கண்ணிக்கு அவர் என்னை தப்புவிப்பார். 10வது மிகவும் முக்கியமான சங்கீதம் 118வது சங்கீதம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இந்த 10 சங்கீதங்கள் மிகவும் முக்கியமாக 150 சங்கீதங்களிலே கட்டாயமாக நாம் வாசிக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய சங்கீதங்கள். கீர்த்தனைகள் 5 பாகம். அந்த 5 பாகங்களும் நியாய பிரமாணத்தில் அங்கம் வகிக்கிற 5 ஆகமங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. இந்த சங்கீதங்கள் ஒருவரால் எழுதப்பட்டதல்ல. இந்த சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறான், மோசே எழுதியிருக்கிறான், சாலமோன் எழுதியிருக்கிறான், ஆசாப் எழுதியிருக்கிறான், கோராகின் புத்திரர் எழுதியிருக்கிறார்கள், இன்னும் சில பேர் கூட எழுதியிருக்கிறார்கள். இது சங்கீதத்தினுடைய விவரமாக இருக்கிறது. அடுத்து வருவதென நீதிமொழிகள். நீதிமொழிகளிலே எத்தனை அதிகாரங்கள்? 31 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள்? 915 வசனங்கள். நீதிமொழிகளை எழுதியது யார்? கவனிங்க, சாலமோன் தான் நீதிமொழிகளை எழுதினான். அவன் எழுதிய நீதிமொழிகள் சுமார் 3000 இருந்தது. ஆனால் அந்த 3000 நீதிமொழிகளிலே நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் பார்க்கக்கூடியது 800 நீதிமொழிகள் மட்டும்தான். 30வது அதிகாரத்தை ஆகூர் என்பவனும் 31வது நீதிமொழிகளை இன்னொருவர் எழுதியதாக நாம் பார்க்கிறோம். 31வது நீதிமொழிகள் யார் எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் கூட நான் உங்களுக்கு ஒரு முறை காண்பித்துக் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம். ராஜாவாகிய லேமூர் அதேபோல ஆகூர் இவர்கள் 2 பேரும் யார் என்பது வேதத்திலே நாம் பார்க்க முடியாது. நீதிமொழிகள் 30 மற்றும் நீதிமொழிகள் 31 ஆகியவற்றை எழுதிய இவர்களை குறித்து வேதாகமத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நீதிமொழிகளை ஆட் பண்ணியிருக்கிறார் என்றால் அது தேவை என்பதனால்தான் அதை சேர்த்திருக்கிறார். ரைட்?
நீதிமொழிகளிலே மூலவசனத்தின் சாராம்சம் ஞானம். நீதிமொழிகளுடைய பிரதானமான காரியம் என்னவென்றால், தேவனை எப்படி சேவிக்க வேண்டும், தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், அதேபோல தாய் தந்தையின் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாலிபர்கள் தங்கள் வாலிப பிராயத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், அதேபோல பிடிவாதமுள்ள மனைவியை குறித்து, அதேபோல சோம்பேறித்தனத்தை குறித்து, இப்படி நீதிமொழிகளின் புத்தகம் பிரத்யேகமான காரியங்களை சொல்லுகிறது. கவனிங்க, பைபிளில் பார்க்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எந்த புத்தகத்தை கவனித்தாலும் அது ஒரு சரித்திரத்தை குறிக்கிறதா இருக்கும். ராஜாக்களை குறித்து, யுத்தங்களை குறித்து, அவர்கள் செய்த பாவங்களை குறித்து, பிரஜைகளுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கைகளை குறித்து, குடும்பங்களை குறித்து தெரிவிக்கிறதாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா புத்தகங்களுமே. ஆனால் நீதிமொழிகளின் புத்தகம் மட்டும் ஒரு பிரத்யேகமான புத்தகம் தான். ஏனென்றால் ஒவ்வொரு வசனமும் கூட ஏதாவது ஒரு சாராம்சத்தை விளக்குகிறதாக இருக்கும், ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கிறதா இருக்கும். ஏனென்றால் இட்ஸ் a proverb, அது நீதிமொழி. எனவே எல்லோருமே கூட, கிறிஸ்தவர்கள் அல்லாதவரும் கூட வாசித்து அதை புரிந்து கொண்டு அதில் சந்தோஷப்படுகின்ற அற்புதமான புத்தகம்தான் இந்த நீதிமொழிகளின் புத்தகம். அந்த வகையில் இது மிகவும் பிரத்யேகமான புத்தகம். இந்த நீதிமொழிகளின் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக மிக முக்கியமான 8 பாடங்களை நான் சொல்லுகின்றேன். பாவிகளால் தூண்டப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது நாம் பிரயாணம் பண்ணுகிற இந்த வாழ்க்கை பிரயாணத்துல பாவத்தை தூண்டுகிறவர்கள் இருப்பார்கள், பாவம் செய்ய நம்மை வற்புறுத்துவோர் கூட வருவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது? 2வது, நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 3வது, ஒரு பாவம் நிறைந்த ஸ்திரீயோடு சேரும்போது சேருவருடைய வாழ்க்கை என்னவாகும்? 4வது, எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருந்தால் அப்படிப்பட்டவருக்கு என்ன கதி ஏற்படும்? 5வது, பரிசுத்தவானுக்கும் பாவிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? 6வது, போஜன பிரியனாயிருந்தால் என்னவாகும்? பருமன் பெருத்து சரீரம் பெருத்து போய்விடும். 7வது, பாவத்தை மூடி மறைத்தால் என்ன நடக்கும்? 8வது, பதிவிரதை, அதாவது குணமுள்ள ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கை விதம் எப்படிப்பட்டதாயிருக்கும்? இப்படி வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற, வாழ்க்கையிலே இடம்பெற்று கொண்டு வருகிற அனுதின காரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே நீதிமொழிகளிலே, இந்த 800 வசனங்களிலே நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அதாவது 30 மற்றும் 31வது நீதிமொழிகளின் அதிகாரத்தை தவிர எல்லாமே, மற்ற நீதிமொழி எல்லாவற்றையும் பக்தனான அல்லது ராஜாவான சாலமோனால் எழுதப்பட்ட நீதிமொழிகள்தான். அதன் 1வது அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்க முடியும், தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் நீதிமொழிகள் என்று. அந்த வகையிலே சங்கீதங்கள், நீதிமொழிகள் இரண்டையுமே கூட நாம் இன்று ஒரு வகையிலே விவரமாகத்தான் பார்த்திருக்கின்றோம். தயவு செஞ்சு கவனிக்கவும். இதற்கு பிற்பாடு நீங்கள் வாசிக்கப் போகிற புத்தகங்கள் எல்லாமே, சரித்திரமெல்லாம் முடிந்து விட்டது. பிரசங்கி அகைன் சாலமோன் தான், அவன் எழுதிய புத்தகம்தான். அதற்கு பிறகு ஏசாயா எசேக்கியாவின் காலத்தில் தீர்க்கதரிசியாயிருந்தவன். அதைத் தொடர்ந்து எரேமியா. இந்த எரேமியா யூதா ராஜ்யம் கைப்பற்றப்பட போகிற சமயத்திலே வந்து தீர்க்கதரிசனம் உரைத்த காலம். எனவே கவனிங்க, இந்த சிறிய தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லோருமே கூட ஆல்ரெடி அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் பெருவாரியாக நாம் பார்த்து விட்டோம் என்பதால் மிக சுலபமாக அடுத்து வருகிற 5 பெரிய தீர்க்கதரிசியின் புத்தகங்கள், 12 சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் எல்லாவற்றையும் சுலபமாக சுருக்கமாக நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக வேதாகமத்தை வாசிப்பது, தியானிக்க முடிவது என்பது ஒரு அற்புதமான அனுபவத்தை தருகிறது என்று சொல்லுவோர் கரங்களை தட்டி காண்பிக்கிறீர்கள். ரைட், எல்லோரும் ஜெபத்திலே ஒருமனப்படலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, வேதாகமத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் வேதத்தின்படி இருக்கும்படியாக, வேதத்தின்படி வாழும்படியாக கிருபை அருளுங்கப்பா. அதே போல ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் தங்கள் பிள்ளைகளை அப்பா பைபிள் கிட்ஸாக உருவாக்குகிற கிருபை அருளச் செய்யுங்க. சிறு பிள்ளை ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமாக ஆதியாகமத்திலிருந்து நெகேமியாவின் புத்தகம் வரைக்கும் ஒரு வருடத்திற்குள்ளாகவே சொல்லி முடித்து விட்டானோ அவ்வளவு அற்புதமாக ஆண்டவரே அந்த பிள்ளை வேதாகமத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறான். இதை நாங்கள் அறிய வேண்டும். 20, 30, 40, 50, 60, 70, 80 வயதிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட அந்த பிள்ளை சொன்னதைப் போல சொல்வதற்கு அறியாமல் இருக்கிறோம். எங்களுக்கு புரியவில்லை, எங்களால் கற்றுக்கொள்ள முடியாது என்கிறோம். வேதாகம் எங்களுக்கு புரியாது என்று சாத்தான் சொல்லிக் கொடுக்கிற பிரமைக்குள்ளே ஆண்டவரே வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இன்று ஆண்டவரே கால்வரி டெம்பிளிலே ஆண்டவரே நீர் கொடுத்து வருகிற உம்முடைய தூய வார்த்தைகள் மூலமாக சிக்குகள் என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் சுலபமாய் நீர் அவிழ்த்து ஈஸியாக உம்முடைய பிள்ளைகள் வேதாகமத்தை புரிந்து கொள்கிற விதத்திலே நீர் வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. இந்த எளிய ஊழியக்காரனை உம்முடைய மகா பெரிய கிருபையினாலே நிரப்பி
அநேக லட்சக்கணக்கானோர் ஆண்டவரே பைபிளை நேசிக்கும்படியாக, வேதவார்த்தையின்படி வாழும்படியாக, அதேபோல அநேக ஊழியக்காரர்களை அப்பா இந்த ஊழியத்தை பார்த்து ஏவப்பட்டு அவரவர் சபைகளை ஆண்டவரை உமக்குள்ளாக பலப்படுத்திக் கொள்ளுகிற விதத்திலே நாமத்தை கனப்படுத்துகிற வகையில் நீ செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுத்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.